வணக்கம். விதவிதமாய் வித்தியாசமாய் இன்னும் பல 10 வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள், எந்தெந்த கட்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தான் அறிவித்த 297 வாக்குறுதிகளுடன் மேலும் 10 வாக்குறுதிகளை அவர் வெளியிட்டுள்ளார். என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பணிக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு ரூபாய் 10,000 மானியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கண்காணிக்க 24 மணி நேர வார் ரூம் மாவட்ட தலைநகரங்களில் அமைக்கப்படும். பனை தொழிலாளர்கள் பனைமரம் ஏறி தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்கள் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு. அரசு கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும். விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி ஆகிய பகுதிகளில் பாரம்பரிய முறைப்படி நடந்து வரும் அத்துக்கட்டு பண்டிகையை பாரம்பரிய முறையில் தொடர்ந்து நடத்துவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்படும். தொழிலாளர்கள் பணி செய்யும் போது தவறி விழுந்து உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும். கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் அதிகளவில் முந்திரி உடைக்கும் தொழில் நடைபெற்று வருகிறது. அதிகளவிலான பெண்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சிறிய அளவிலான முந்திரி உடைக்கும் கைக்கருவி விலையில்லாமல் வழங்கப்படும். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைவாய்ப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காக தாலுகா அளவில் சிறப்பு கவுன்சிலிங் அமைச்சு தரப்படும் சொல்லியிருக்காங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள் சிறு குறு தொழில்கள் தொடங்குவதற்கு விண்ணப்பித்தால் ஒற்றை சாளர முறையில் 30 நாட்களில் உரிமம் வழங்கப்படுவதுடன் அதற்கான வழங்கப்படும் மானியம் 25% இருந்து 35% உயர்த்தி வழங்கப்படும். இந்த மாதிரி இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதிலும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர் முன்னாடியே 297 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. மேலும் இந்த 10 வாக்குறுதிகளை சேர்த்து அவர் வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.